ஹாய் ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ். இந்த வீடியோ நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லோ காஸ்ட்லேயே நம்ம எப்படி ஒரு இடத்த வந்து அழகாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்லாப். அதை நான் வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது வந்து நான் அதை வேறு மாதிரி மாற்றிட்டேன். நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன இடம் வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். ஹாலில் வந்து நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சோன்னா கெஸ்ட்டு வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். பெட்ரூமில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா தூங்குகிற சமயத்துலேயோ இல்லை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற சமயத்துலையோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, பால்கனியில் பண்ணலாம், டெரஸில் பண்ணலாம் இது மாதிரி டெக்கரேஷன். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்? கிச்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அதுதான். அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நம்மளோட திங்கிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை நான் தனியாக சொல்லணும்னு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய யோகா புக்கில் வந்து நான் படிச்சிருக்கேன். நம்மளோட திங்கிங் பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் சாப்பிடக்கூடியவங்களுக்கும் அது வந்து ஹெல்த்தியாக அமையும். சப்போஸ் நம்ம கோவமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து நமக்கு நல்லாவே வராது, அது நமக்கே தெரியும். சாப்பிட்றவங்களுக்கு அது எவ்வளோ அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்மளை சுற்றி நம்ம ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது மாதிரி டெக்கரேட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்டும் கிடைக்கும். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்லாப்பை தான் வந்து நான் அது மாதிரி மாற்றிருக்கிறேன். இந்த ஸ்லாப் வச்சதுக்கான பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கெட்டில், சாண்ட்விச் மேக்கர்லாம் வந்து ஒயர் சின்னதாக இருக்கும். ஸோ ஸ்விட்ச் போர்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டூல் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீ மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென் கார்டன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ புத்தா வந்து ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளவர் வேஸ் எது இருந்ததுனாலும் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ காட்டுற இந்த மவுண்டெயினும் இந்த வாத்து மாதிரி இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து ஃபிஷ் டேங்க்கில் இருந்தது. இப்போ அதில் ஃபிஷ் எதுவுமே இல்லை, செத்து போச்சு. அப்படிங்கிறதுனால நான் அதை தூக்கி வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த புத்தா இது வந்து கிஃப்டாக வந்தது தான். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கே முகம்லாம் வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும். அவர் வந்து ட்ரீக்கு கீழே உக்காந்துருக்க மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ காட்டுற நான் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கும் செட்டாக. அமேசானில் கூட கிடைக்கும். லிங்க் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இதுவும் வந்து கிஃப்ட் ஷாப்ஸில் அது மாதிரி ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன குட்டி குட்டி திங்ஸ் இது மாதிரிலாம் கிடைக்குதோ அதெல்லாமே வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா மித்ரனோட டாய் செட்லேருந்து எடுத்துட்டேன். அவன் பார்த்தா திரும்பி தூக்கிடுவானா என்னன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் பின்பக்கமாக நம்ம மறைச்சியே வச்சுக்குவோம். இது மாதிரிலாம் வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஸோ இந்த புத்தா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக தோணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் நம்ம கொஞ்சம் போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த லீவ்ஸ் இருக்க மாதிரி காமிச்சேன் இல்லையா, இதை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே காமிச்சிட்டே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த மவுண்டெயினில் வந்து ட்ரீலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு செட்டிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டெயின் மாதிரி இருக்க பீஸ்க்கு பின்னாடி வந்து நான் இதை வச்சுருக்கேன். நம்ம இந்த சிலிக்கோன்லலாம் நிறையா வந்து வாட்டர் விழுற மாதிரிலாம் நிறையா இப்போது டெக்கரேட்டிவ் நிறையா வருது. அது மாதிரி கூட வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் நான் லோ காஸ்ட்லேயே காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக வந்து எதுவும் வாங்கலை, எல்லாமே வீட்டில் இருந்தது தான். இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். நிறையா கலர் ஸ்டோன்ஸ் கூட கிடைக்கும். பட் நேச்சுரலாக இருக்கணும் பார்க்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன கூழாங்கல், அது மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு கிலோவே வந்து 25 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதை வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போடுங்க.
இப்போ நான் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து செட் பண்ணுறேன். இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எந்த கலரில் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலரில் ஸ்டோன்லாம் வச்சோம் அப்படின்னா மற்ற இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி காமிச்சிடும். அதுக்காக தான் வந்து நேச்சுரலாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கும். இதுவுமே அக்வேரியம் ஷாப்ஸில் கிடைக்கும். 1 கிலோ 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி சுற்றி வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தனியாக எடுத்து காமிக்கும். அதுக்காக ஃபுல்லாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஓவர் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அம்பர்லா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கீ மாட்டுறதுக்காக உள்ளது. அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கெட்டிலும் சாண்ட்விச் மேக்கரை வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு நம்மளோட மைண்ட் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது வீட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து என்னுடைய பேஜுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் என்னோடய போஸ்ட்டில் வந்து போடுவேன். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோடய மெயிலுக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இன்ஸ்டா ஐடியும் என்னோடய மெயில் ஐடியும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.